எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு சாரி டிராப்பிங் வீடியோ தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு என்னோட சேனல்ல வீடியோ வந்து. அதுக்கு நெறைய ரீசன் இருக்கு. ஆ நெறைய பார்லர்ல நெறைய ஒர்க்கு அது மாரி கொஞ்சம் இஷ்யூஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதனால வீடியோ போட முடியலைங்க. இனிமே கன்டினியூஸா என்னோட சேனல்ல வீடியோ வரும். சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்னைக்கு வந்து நான் சாரி டிராப்பிங் வீடியோ தாங்க உங்களுக்காக போட போறேன். இதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல நெறைய சாரி டிராப்பிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். இது வந்து எதுக்குன்னா, ஒரு சிஸ்டர் என்கிட்ட லாஸ்ட்டா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி நான் வந்து ஷார்ட்டா இருக்கேங்க. ஷார்ட்டா இருக்கேங்க சிஸ். எனக்கு வந்து நான் ஹைட்டா தெரியிற மாரி நீங்க சாரி கட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நெறைய பிளேடுக்கு சாரி கட்டியிருக்கேன். அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நான் கொஞ்சம் ஹைட்டா தெரியிற மாரி வேணும்னு. நம்ம சாரி கட்டும்போது அந்த மாரி கட்ட முடியுங்க. அததான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டப் போறேன். அதே மாரி நீங்க எந்த மாரி பிளவுஸ் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா சொல்லப் போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு நான் நெறைய டிப்ஸோட சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தரைய கட்டிக்கணுங்க. நீங்க ஸ்கர்ட் வந்து மேல கட்டிட்டு சாரி கொஞ்சம் ஹைட்டா கட்டக்கூடாது. ஸ்கர்ட் வந்து நல்லா இறக்கமா இருக்கணும். அதே மாதிரி நீங்க பிளவுஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, பிளவுஸ் வந்து நல்லா இது வரைக்கும் இறக்க வச்ச மாதிரி போட்டுக்கோங்க. நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கீங்க, கை குண்டா இருக்குன்னா இந்த மாதிரி இறக்கமா வச்சு, அதே மாதிரி க்ளோஸ் நெக் யூஸ் பண்ணக்கூடாது. பிளவுஸ் நீங்க க்ளோஸ் நெக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இன்னுமே கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி தெரியும். அதனால நெக் வந்து கொஞ்சம் லோவா வச்சுக்கோங்க. பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் அந்த மாதிரி லோவா வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டுமே நல்லா கொஞ்சம் தரைய கட்டணும். இல்ல நீங்க ஷேப்பர் மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா கூட பண்ணலாம். இப்போ ஷேப்பர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் ரொம்ப டைட்டா யூஸ் பண்ணாம கொஞ்சம் இறக்கமா இருக்க மாதிரி கொஞ்சம் லூஸா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப டைட்டா யூஸ் பண்ணும்போது அவ்வளவா நல்லா இருக்காது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு சாரி கட்டும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் ஹைட்டா தெரியுவீங்க, ஒல்லியாவும் தெரியுவீங்க. அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ சாரி எப்படி கட்டணும்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த வலது காலோட பெருவிரல் இருக்கு இல்லைங்களா, அந்த பெருவிரல் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி சாரி வந்து ஃப்ளோர்ல டச் ஆகி தான் இருக்கணும். நீங்க வந்து ஸ்லிப்பர் போடுறீங்க, கொஞ்சம் ஹீல்ஸ் வந்து நல்லா ஹையா வச்சு போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் செப்பல் போட்டுட்டு தான் சாரி கட்டணும். செப்பல் போட்டதுக்கு அப்புறமா சாரி வந்து இப்படி ஃப்ளோர் டச்ல இருக்கணுங்க. அப்பதான் ஷார்ட்டா இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டா தெரியுற மாதிரி இருக்கும் சாரி கட்டினா. அப்புறம் சொருகும் போதும் அதே மாதிரிதான். நீங்க வந்து சுருட்டி வச்சு சொருகிடக்கூடாது. உள்ள மடிச்சு மடிச்சு சொருகணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த சுத்தியுமே சொருகிட்டு வந்துட்டேன். அப்போ இது வரைக்கும் நான் சொருகி வைக்கிறேன் சாரி. நான் வந்து சுருண்ட மாதிரி சொருகல, மடிச்சு மடிச்சுதான் சொருகி இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற இடத்த விட்டுட்டு நம்ம எப்ப போல இந்த இடம் முந்தானிக்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த பிளேட்ஸுமே நீங்க வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா எடுக்க வேணாம். லாஸ்டா இப்ப கொஞ்சம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் சப்பியா இருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இதை மட்டும் இந்த லாஸ்ட் பிளேட்ஸை மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லைன்னா கொஞ்சம் சின்னதா வச்சுக்கோங்க. ஒல்லியா இருக்கவங்க மாதிரி இருந்தா கொஞ்சம் சின்னதா வச்சுக்கோங்க. ஆனா உள்ள வந்து பிளேட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தான் எடுக்கணும். நான் எடுத்து காட்டுற பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிளேட்ஸ் கொஞ்சம் பெருசா, சரிங்களா? பாருங்க, கொஞ்சம் பெருசு. அதுக்கப்புறம் எல்லா பிளேட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னது, அதுக்கு உள்ள இருக்க மாதிரி. அப்புறம் இந்த லாஸ்ட் பிளேட்ஸ் வந்து நான் ஒரு இந்த அளவு வைக்கிறேன். பாத்தீங்களா? இவங்களுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும், அதனால நான் இந்த அளவு வைக்கிறேன். இந்த பிளேட்ஸ் தான் நீங்க வந்து சைடு அடிக்க கூடாது அப்படியெல்லாம் ஃபீல் பண்றீங்கன்னா அதுல கொஞ்சம் பெருசா வைக்கணும். அதே ரொம்ப பெருசா வச்சுட்டீங்கன்னாலும் இன்னுமே நல்லா குண்டா தெரிவாங்க. கொஞ்சம் ஜப்பியா இருக்கும்போது நல்லா குண்டா தெரிவாங்க. அதனால இது ரொம்ப பெருசா வைக்க கூடாது. இந்த அளவே கரெக்டா இருக்கும். கட்டும் போது நீங்க இதை கரெக்ட் பண்ணி கட்டினாலே சைடு அடிக்காது. அதுவும் நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இதை பின் பண்ணும் போது உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இப்போ பிளீட்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்றேன் பாருங்க. நான் இப்போ இந்த சாரி கூட வந்து எதுவும் அயன்லாம் பண்ணல, ப்ரீபேட் பண்ணல, நார்மலாவே நான் அப்படியே தான் உங்களுக்கு இந்த சாரி கட்டி காட்டுறேன். அயன்லாம் பண்ணல பாருங்க. நான் கையிலேயே தேய்ச்சி விட்டு தான் கட்டுறேன். இந்த சாரி கொஞ்சம் மடமடன் தான் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து இதுல நான் கையிலேயே தேய்ச்சி தான் உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். எல்லார் வீட்லயுமே அயனிங் மிஷினும் அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? நீங்க சடனா சாரி கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி கையிலேயே கட்டிடலாம் தேய்ச்சி விட்டு. நான் அவங்கள பிடிக்க சொல்லிட்டு நம்ம எடுத்த பிளீட்ஸ் எல்லாத்தையுமே இங்க அரேஞ்ச் பண்றேன். அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு நல்லா இப்படி ஒரு டைம் நல்லா தேய்ச்சி விட்டுறேன். விட்டுட்டு இங்க ஒரு பின் குத்தணும்.
ஃபர்ஸ்ட் நான் அந்த இடத்துல ப்ளீட்ஸ் எடுத்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி அவங்க எந்த அளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு முன்னாடி வந்து அந்த அளவு எடுத்துட்டு நான் அதே மாதிரி ப்ளீட்ஸ் எடுக்கிறேன் திரும்ப. இந்த ப்ளீட்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு இது கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால இதை நான் கொஞ்சம் சின்னது பண்றேன் இந்த லாஸ்ட் ப்ளீட்ஸ். இப்போ போய் நம்ம அங்கே பின் பண்ணலாம் ப்ளவுஸில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பின் பண்ணுறேன். பின் பண்ணும்போது இந்த ஃப்ளீட்ஸை வந்து நான் பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் பின் பண்ணுறேன். நிறைய பேர் இப்படி கிராஸாக வச்சு பண்ணுவீங்க, ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் தான் சைடு அடிக்கும். அதனால் நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் உள்ளே ஒரு பின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். இப்பயுமே நான் பாருங்கள் நான் கையில் தான் தேய்ச்சி விட்ருக்கேன். இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த சைடு ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடம் பாருங்கள் கவர் ஆயிடும். இங்கே ஸ்ட்ரைட்டாக நான் பின் பண்ணியிருக்கனால இந்த இடம் வந்து உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். நான் வந்து இப்போ பிரைடலுக்கெல்லாம் சாரீ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10 ஃப்ளீட்ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ளீட்ஸ் எடுக்கல. நீங்கள் ரெகுலர் சாரீ கட்டுற மாதிரி தான் நான் ஒரு 6-7 அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியும். அந்த மாதிரி சாரீ ட்ராப்பிங் தான் இது. இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து பின் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இங்கே டைட்டாக வச்சு ஒரு பின் பண்ண போகிறோம். நம்ம அங்கே மேலேருந்து நான் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு பின் பண்ணுறேன். பின் பண்ணிவிட்டு இந்த சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். சென்டர் ப்ளீட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சாரி அளவே கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். சில சாரீஸ் வந்து பெருசாக இருக்கும், நிறைய ப்ளீட்ஸ் வரும். ஆனால் இந்த சாரி பாருங்க கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதை வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸாக தான் எடுக்க போகிறேன். பார்க்கும்போது தெரியும். இந்த ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம். எப்பயுமே ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கம்மியாக வரும். அதனால் ரொம்பவும் சின்னது இல்லாமல் ரொம்பவும் பெருசு இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் எடுக்கணும் ப்ளீட்ஸ். நான் எடுக்கிற பாருங்க. மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ப்ளீட்ஸா எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது ஃபுல்லா நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க ஒரு பின் போடுறேன். இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கலையாம இருக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி ஒரு பின் போட்டுக்கலாம். ப்ளீட்ஸ் அவங்க பிடிக்க சொல்லிட்டு பாருங்க நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ளீட்ஸ் எடுத்துட்டு ஃபுல்லா நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ப்ளீட்ஸும் தேய்ச்சி விட்டுட்டு இந்த ப்ளீட்ஸை ஃபுல்லாக இப்படி பிடிச்சிட்டு அதுவுமே ஃப்ளோர் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளோர் டச் ஆகணும். டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த ப்ளீட்ஸை ஃபுல்லாக இப்படி ஒன்று விட்டு ஒன்று கொஞ்சம் தள்ளி தள்ளி இப்படி வச்சுட்டு தான் நம்ம சொருகணும். இப்படி பார்க்கும்போது தெரியும் நான் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. பாருங்க இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம இது சொருக போகிறோம். சொருகினதுக்கு அப்புறமும் இந்த ஃப்ளோர் டச் ஆகுற மாதிரி தாங்க இருக்கணும்.
அதுக்கப்புறம் இங்கே ஒரு பின் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்த வந்து இப்படி எடுத்துட்டு வந்து டைட் பண்ணணும். கொஞ்சம் டைட் பண்ணாதான் இந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் எல்லாம் அழகா வந்து நிற்கும். இப்படி டைட் பண்ணிட்டு அதை வந்து இந்த இடத்துல சொருகணும். சொருகிட்டு அதே மாதிரி இந்த ஃப்ளீட்ஸை மட்டும் கரெக்டாக இங்கே வச்சுட்டு விட்டுட்டு இதை வந்து நம்ம சுருங்காத மாதிரி இப்படி எக்ஸ்ட்ரா இருக்க சாரீஸ்லாம் இந்த இடத்துல சொருகணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த பேக் சைடில் தான் சொருகணும். நம்ம ஃப்ரண்ட்ல சொருகக்கூடாது, ஃப்ரண்ட்லயோ சைட்லயோ சொருகக்கூடாது. நம்ம பேக் சைடில் சென்டரா சொருகிடணும். விட்டுட்டு இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாரி ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த பின்னை வந்து கழட்டிட்டு நம்ம திரும்ப வந்து இன்ஸ்கர்ட்டோட சேர்த்தி பண்ணணும். அந்த பின்னை குத்தி வைக்கணும். இப்போ நான் சும்மா இப்படி குத்திருக்கேன். அதே மாதிரி சாரி வந்து இந்த சைடில் நம்ம முன்னாடி ஃப்ளீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த சைட்லையுமே அதே மாதிரி ஒன்று ஒன்றா லைன் லைனாக எடுத்து விடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைடில் வந்து சாரி அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதனால தான் சாரி கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போது இங்கே கசகசன்னு இருக்கும், ஒரு மாதிரி சுருங்குன மாதிரி. நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி நல்லா பேக் சைடு வரைக்கும் இதை நல்லா அரேஞ்ச் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கே சும்மா ஒரு பின் குத்தி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு நம்ம இந்த ஃப்ளீட்ஸை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே உள்ளே இருந்து ஒரு பின் குத்தணும் இப்படி. அப்போ தான் அவங்க ஏதாவது சாரி மிதிச்சாலோ இல்லை ஏதாவது படியெல்லாம் ஏறும்போது கலந்து வராமல் இருக்கும். அதனால இப்படி ஃபுல்லாக குத்திட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க சாரி டிராப்பிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாக நம்ம நல்லா தேய்ச்சி விட்டாச்சு ஃப்ரண்ட்ல. நீங்க ரெகுலர் சாரி கட்டுற மாதிரி தான். இப்போ வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் சொன்ன மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சாரி கட்டுங்க, நீங்கள் கண்டிப்பாக ஹைட்டாக தெரிவிங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னோட சேனலில் வருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. வணக்கம்.